வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம் வேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மை லிட்டில் மான்ஸ்டர் அனிமேவோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே தட்டிட்டு போங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம நட்சுமே இருக்குல்ல, அது ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்கோம்ல, அதில் இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதில் நாங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அடுத்து ஒரு பார்ட்டியெலாம் நடந்துச்சு. இன்றைக்கி தான் என் ஃப்ரெண்டு மீட்டி என்னை ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு டைம் கொடு, பொறுமையாக யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷீஷுக்கு ஹாரு கிட்ட கேட்டிருக்கோம்ல, அதை கனவுலையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு உட்காந்தோன்னே ஒரு வழியாக எந்திரிச்சியா ஷிஷுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹாரு சொல்லுவான். ஓய், நீ என் ரூம்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோன்னே, அது ஒன்றும் இல்லை, நட்சுமே எல்லாரும் சேர்ந்து ஒன்றா படிக்கலான்னு சொன்னாங்க, அதனால தான் நான் உன்னை கூப்பிட வந்தேன். முதல்ல ஷிஷுக்கு நீ ஒரு ஃபோனை வாங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் அதை கேட்கல, எப்படி என் ரூம்குள்ளே வந்தேன் அப்படின்னோன்னா பக்கத்தில் அந்த ஜன்னல் பார்த்தா திறந்துருக்கும், ஜன்னல் வழியாக குதிச்சு வரதையும் நான் நிறுத்தவே மாட்டான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே நான் ஃப்ரெண்ட் டோர் வழியாக தான் வரலான்னு இருந்தேன். உங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு தெரியாது போல இருக்கேன், அவர் தான் என்னை துரத்தி விட்டுட்டாரு அப்படின்னோன்னே, அப்பா இன்னும் வீட்டில் இருக்கிறாரா? ஆமாம் நான் இருக்கேங்கிறத ஷிஷுக்கு கிட்ட சொல்லாதன்னு வேற சொன்னார் அப்படின்னு போட்டு வேற கொடுத்துருவான். அப்பா நீங்கள் இன்னும் கடைக்கு போகாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னா அவங்க அப்பா பயங்கரமாக பயந்துருவார். அது நம்ம ஷாப்பு போயிடுச்சு. ஷாப்பு போயிடுச்சா? என்ன உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே, அது 2 வாரத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு, இதை ஏன் என்கிட்ட இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே, நான் சொல்லியிருக்கணும் சாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் போய் அம்மா கிட்ட போய் பேசுகிறேன். அப்போ நான் உங்கள் அம்மா கிட்ட சொல்ல போறியா? ஆமாம் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஷிஷுக்கு போய் கால் பண்ணிவிடும். இந்த பக்கம் நம்ம ஹாரு ஐயோ பாப்ஸ், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏதோ படப்படன்னு இருக்கிற மாதிரி இருக்கேன், நான் வேணா கிளம்பட்டுமா அப்படின்னோன்னே, போட்டு கொடுத்துட்டு பேசுகிறதப்பா. ஷிஷுக்கு அவங்க அம்மாட்ட கால் பண்ணோன்னா அவங்க அம்மா உங்கள் அப்பா என்ன வாழ்நாள் முழுக்க வேலை பார்க்கணும்னு சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க. சரி நான் அப்பா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா போய் சாகுன்னு சொல்லுது அப்படின்னோன்னே, இன்னும் நீ உங்கள் அம்மா மாதிரியே பேசுகிறா அப்படின்னோன்னே, சரி அதை விடுங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஹாரு இன்னைக்கு மட்டும் வர முடியாது, நீ கிளம்பி போ அப்படின்னோன்னே, பரவாயில்லையே ஷிஷுக்கு சூப்பர் தானே அப்படின்னோன்னே அவங்க அப்பா உடனே, இது 6வது டைம். என்னது பாப்ஸ் 6வது டைமா? ஆமாம் அப்படி தான் இருப்பான், என் ஒய்ஃப் தான் தெரியுமா மொத்தத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறது, வேலை எல்லாத்தையும். நான் உண்மையாலுமே வேஸ்ட்டு, அதனால தான் ஷிஷுக்கும் தக்காயாவும் சின்ன வயசுலேருந்தே எமோஷனே இல்லாமல் வளர்ந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சின்ன வயசுலேருந்து அவளுக்கு பொம்மை கூட விளையாடுறத விட இந்த மாதிரி மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எங்கேயும் வெளியில் போக மாட்டா. அப்படிங்கும்போதே பாப்ஸ் அதான் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்ல என்னோட சேர்த்து அப்படின்னோன்னே, 3 ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் அப்படின்னோன்னே டக்குன்னு ஷிஷுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவாளா? ஷிஷுக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொன்னேன். சீக்கிரம் கிளம்பி வாங்க, பேசுகிற பேச்செல்லாம் விட்டுட்டு. அடுத்து சசியான் கிட்ட, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சா மிடில் ஸ்கூலில் அப்படின்னோன்னே, ஆமாம் இருந்துச்சு, ஒரு ரூமர் இருந்துச்சு, சரி நான் போய் டேட்டுக்கு போகலாமான்னு கேட்டேன், அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. ஹாரு உனக்கு தெரியும்ல சசியான்னு? எனது மிடில் ஸ்கூலில் எனக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தெரிஞ்சாங்க, அதை விடு நம்ம 2 பேரும் ஒரே மிடில் ஸ்கூலையா படித்தோம். ஐயே இதுவே உனக்கு இப்போ தான் தெரியுதா அப்படின்னோன்னே, சரி நீ அதை பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஹாரு சசியான்ட்ட கேட்டோன்னே, உடனே நீங்கள் 2 பேரும் என்ன கருமத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நட்சுமே கத்திக்கிட்டு இருக்கும். சே சும்மா தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் அதுக்குள்ளே என்னை பிரேக்கப் பண்ணிட்டா அப்படின்னோன்னே, உடனே சசியான் ஹாரு நீ பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, திரும்பி இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் வெளியில் போயிடுவேன் பார்த்துக்கா அப்படின்னோன்னே, ஹாரு நீ இந்த மாதிரி மீட்டி கூட உனக்கு ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நட்சுமே கேட்டோம். அதுக்கு உடனே இல்லை, இப்போ தான் அவள் எங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி யோசிக்கலான்னு சொல்லியிருக்கா தெரியுமா அப்படின்னோன்னே, எப்போ சொன்னா? கல்ச்சரல் ஃபெஸ்டிவலில் 1 மாதத்துக்கு முன்னாடியே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹாருவாக தான் இருப்பான். இவன் எல்லாத்தையும் மீட்டி பார்த்துக்கும் மீட்டிக்கிட்டே விட்டதுனால மீட்டி ஒரு நாள் இவனையே விட்டுட்டு போக போது பாரு அப்படிங்கிற மாதிரி ஹாருவை இவன் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ மேக்ஸ் மாதிரியே எல்லாம் ஈஸியாக இருக்கலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹாரு சொல்லுவான். என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சசியான் கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை, நானும் அவளும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம், ஆனால் வெளியில் போகிற மாதிரியே தரல, கப்புள்ஸ் பண்ணுற எதையுமே நாங்கள் பண்ணல தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணம் ஷிஷுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஷிஷுக்கு அங்கே வந்துடும். ஆமாம் இல்லை, 1 மாதம் டைம் கேட்டேன்ல, சுத்தம் நான் மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷிஷுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ஷிஷுக்கு நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நட்சுமே சொன்னோன்னே, எங்கள் அப்பா தான் அனுப்பிச்சி விட்டாரு, இந்தாங்க ஸ்வீட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பா. அடுத்து ஹாரு உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவா. வெளில கூட்டிகிட்டு என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, உங்கள் அப்பாவோட கடையெல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹாரு கேட்பான். அதெல்லாம் ஓகே தான், எங்கள் அப்பா அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டாரு, அதனால ஓகேவாயிடுச்சு அப்படின்னோன்னே,
உங்கள் அப்பா சொன்னார் சின்ன வயசுலேருந்தே நீ லோன்லியாக இருக்கியாமே உங்கள் அம்மா வேலைக்கு போனதுலேருந்து அப்படின்னோன்னே, ஓ அப்படி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரா, அப்படின்னா அவர் தான் போய் வேலை தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நான் எங்கள் அம்மா மாதிரி தான் ஒரு ஒர்க்கிங் உமனாக ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பாட்டு இருக்கும். பாட்டா? ஆமாம், தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு. அதை கோல்ட் ஃபிஷ் வளர்க்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் நினைக்க தான் செய்கிறேன், அதில் வளர்க்கவே முடியலை என்னால். அதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிட்டே போகுது. அதனால தான் என்னால் அதை பண்ண முடியலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னோடனே உடனே ஹாரு ஷிஷுக்கு நான் உனக்கு ஒன்று காட்டணும், என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போ அவன் கூட இருந்த நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான்னு நம்ம பார்த்தா டக்குன்னு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு இந்த குளத்துக்கு பக்கத்தில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். ஹாரு, நீ இதை தான் பண்ண வந்தியா? எனக்கு கிரேஃபிஷ் எல்லாம் தேவையில்லடா லூஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷிஷுக்கு கத்திக்கிட்டு இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நீ தானே கேட்ட, இங்கே பாரு நான் ஒன்றும் பெட்டு வளர்க்கணும்லாம் கேட்கல, எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சிசுக்கு கத்திக்கிட்டே இருக்கும். இங்கே பாரு நீ ஒரு வாட்டி பார்த்தா மனசு மாறிடுவ, பாரு பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் உட்காந்து பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அடுத்து பப்ளிக் லைப்ரரியில் நம்ம எமக்கன் குன் காட்டுவாங்க. அவன் போயிட்டு இந்த புக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி அங்கே கேட்டுக்கிட்டு இருப்பான். அவங்க உடனே செக்ஷன்ப்பா, ஸ்டேர்ஸ் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னோடனே இதோட இந்த பையன் என்கிட்ட 5 வாட்டி இந்த கேள்வியை கேட்டுட்டான். ஐயோ இவனுக்கு வழியே தரல போல இருக்குது அப்படின்னு அவங்க நினப்பாங்க. உண்மையாலுமே இவனுக்கு வழி தெரியாது போல இருக்குது. அங்கன்னு தேடி ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி உள்ளே போய் பார்த்தா இந்த சிசுக்கு உள்ளே நிற்கும். இது எப்போ பாரு எங்கே போனாலும் படிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அவன் உள்ளே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சிசுக்கு கேட்டோன்னே, இல்லை ரிப்போர்ட் ரெடி பண்ண சொன்னாங்க எக்கனாமிக் பாலிசிக்காக, அப்போ இந்த புக்கை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னோன்னே, இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுவான். உடனே சிசுக்கு எமக்கன் நான் ஒன்றை தான் பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னோடனே, என்னையா ஒருவேளை அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நீ இங்கிலீஷில் போன வாட்டி என்னை விட அதிகமான மார்க் வாங்கிட்டீல்ல, அதுக்காக தான். ஓ அப்படியா, அதுக்காகவா? நான் உன்னை போட்டி போடணுங்கிறதுக்காகலாம் போடலை, சும்மா சாதாரணமாக தான் படித்தேன். நீ ஏன் எப்போ பாரு படிச்சுக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி எமக்கன் சிசுக்கிட்ட கேட்கும்போது அதுக்கு உடனே படிப்பு விஷயத்தையாவது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்ல, மற்ற எதையும் பண்ண முடியாது, அதனால தான். ஓ அதுக்காகவா? சரி ஹாரு எங்க? அவனா கிரேஃபிஷ் பிடிக்கிறேன்னு டெய்லி அங்கேயே போய் உட்காந்துக்கிறான். நவம்பர் மாதத்தில் கிரேஃபிஷ் கிடையாதுங்கிறதே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, அவன் இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எமக்கன் சொல்லிட்டு இருப்பான். நான் முதல்ல ஏன் டாப்பிக்காக யோசிச்சு இவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கும் போதே சிசுக்கு இந்த மாதிரி நீ அன்னைக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தில்ல, அது கொடுத்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் எப்போ கொடுத்தேன்? முதல்ல நீயே இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னோடனே, நீ தானே நீ ஒரு அட்வைஸ் கொடுத்தா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சிசுக்கு சொல்லும். அதை கேட்டோன்னா அவன் புக்கை கீழே போட்டுருவான். அடுத்து சசியானை காட்டுவாங்க. ஹாரு நீயா எங்கே இருக்க அப்படின்னோடனே, ஒவ்வொரு ரிவரில் தனியாக விளையாண்டுட்டு இருக்கியா? சிசுக்கு லைப்ரரி போயிட்டாலாம் அப்படின்ட்டு நட்சுமை கிட்ட இந்த ஹாரு தனியாக ரிவர் கிட்ட ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானா. இந்த ஹாருக்கு வேறு வேலையே இல்லைப்பா, இப்படி தனியாகவே இருக்கிறதுனால தான் மிட்டி அன்னைக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுச்சு. கண்டிப்பாக மீட்டி இப்படி தான் ஃபீல் பண்ணும், எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹாரு லூஸு தான் அப்படிங்கிற மாதிரி நட்சுமே நினச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ அவங்க கிளாஸில் இருக்கிற 2 பொண்ணுங்க அந்த கஃபேக்கு உள்ளே வருவாங்களா, அவங்கள பார்த்தோன்னே நம்ம நட்சுமைக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கு காரணம் என்னென்னா, நட்சுமையை பற்றி அதுங்க பின்னாடி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்கோங்க. அது என்னென்னா, இங்கே பாரு ஒரு பையனுக்கு நட்சுமையை தான் பிடிச்சிருக்கான், ஆனால் அந்த பையனுக்கு மீக்கியே தானே பிடிக்கும்னு சொன்னாங்க. என்னமோ கருமோ, இந்த நட்சுமையுக்கு பசங்களை தான் பிடிக்கும் போல இருக்குது, பொண்ணுங்க பக்கமே பேசாது போல் அப்படின்னு நட்சுமையை பற்றி ஒரு மாதிரி பேசியிருக்குங்க. அதை பார்த்தோன்னா நட்சுமைக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்திருக்கும். அப்போ அந்த பொண்ணுங்க நட்சுமையை பார்த்துட்டு, பாரு அவ தானே, பாரு பாய் ஃப்ரெண்டு போல இருக்குது, 2 பேரும் படிக்கிறாங்க போல, நான் சொன்னேன்ல அவள் மாறவே இல்லை பாரு அப்படிங்கும்போது இந்த பக்கம் நட்சுமே சசியான் கிட்ட சாரி எல்லாமே ஏன் ஃபால்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிரும். அப்போ எங்கே இருந்தோ மிச்சான் ஓய் நட்சுமே நீ இங்கே தான் இருக்கியா, பாரு நான் உன்னை இங்கேயே பார்த்துட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னோடனே அந்த பொண்ணுங்களை பார்த்து ஒரு சிரிதான் சிரிப்பான். அதுங்க உடனே பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுங்க. இப்போ நட்சுமே அவனை வேற ஒரு ஒளியில் பார்ப்பான். நட்சுமையும் சசையானையும் சேர்த்து விடுவானுங்கன்னு பார்த்தா நட்சுமையும் இந்த மிச்சானையும் சேர்த்து விடுறானுங்க. மிச்சான அங்கிள் இல்லையா? அடுத்தே நம்ம சிசுக்கு ஒரு பஸ்ஸில் ஏறும்போது எமக்கொன்ன நீ வரலையா அப்படின்னு கேட்கும். இல்லை நான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவளும் போனதுக்கப்புறம் நான் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எமக்கன் யோசிப்பான். என்னன்னா அவளுக்கு உட்காந்து பேப்பரில் விளக்கிக்கிட்டு இருப்பான். அவன் மனசை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி, அவளுக்கு லவ்னா என்ன, எமோஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் உட்காந்து பேப்பரில் எழுதி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பான். சொல்லி கொடுத்ததும் இல்லாமல்
நீ ஏன் இந்த மாதிரி இருக்க, ரோபோட் மாதிரி ஏன் நடந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவள்கிட்ட கேட்டுட்ருப்பா. அதுக்கு உடனே சிசுக்கு, நீ ரொம்ப ஃபன்னியாக நடந்துக்கிற தெரியுமா எமக்கன் அப்படின்னு சிரிக்க வேற செய்யும். இங்கே பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னோடனே, சரி சரி டென்ஷன் ஆகாத, எனக்கு நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சிசுக்கு சொல்லியிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஏன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், முதல்ல அவள் ஏன் வந்து ஹாருவோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும், அவள் ஏன் ஹாரு லவ் பண்ணுற பொண்ணாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த எமக்கன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அவளோட பேக்கெட்டில் வந்து ஒரு பென்சில் இருக்கும். அது வந்து நம்ம சிசுக்கோட பென்சில் தான் போல இருக்குது. அடுத்து சிசுக்கு ட்ரெயினில் போகும்போது ஒவ்வொரு மனுஷங்களை நான் பார்க்கும்போதும் என் மனசு என் கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினப்பா. அடுத்தே அவங்க அம்மா வந்து உங்கள் அப்பா ஃபெயிலியர் ஆனதுனால இனிமேல் நான் தான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க அப்பா கிட்ட சிசுக்கும் போய் அப்பா நீ ஏன் ஃபெயிலியராக இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவையும் கேட்டிருக்கும். அவங்க அப்பா கொஞ்சம் கூட கருணையே காட்டாமல் பேசிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நீ கோல்டு ஃபிஷ் கேட்டி இல்லை நான் வாங்கி தரவா, அதெல்லாம் டைம் வேஸ்ட்டுப்பா வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிசுக்கும் சொல்லியிருக்கோம். அடுத்தே வந்துட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி பார்க்கும்போது சஷயானும் நம்ம நட்சுமேவும் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோங்க. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போகலையா அப்படிங்கும்போது பின்னாடி நட்சுமே என்ன பண்ணுன்னா, ஹாரு கோல்டாக இருக்கும்ல கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, மீட்டி வா வா அப்படிங்கிற மாதிரி நட்சுமே கத்தனோன்னே, ஹாரு இன்னமும் கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சிசுக்கு கேட்கும். அதுவா ஷிமையா நாகியும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இப்போ தான் போனானுங்க அப்படின்னோன்னே, சரி சரி நீ வந்து கிரேஃபிஷை பிடிச்சியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சிசுக்கு கேட்டோன்னே, அது வந்துட்டு கிரேஃபிஷா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்குது, அதை போய் ஏன் பிடிக்கணுன்னு தான் பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ இவன் என்ன வேலை பார்க்க வந்துட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், மறந்தே போயிட்டான் போல இருக்கு அப்படின்னோன்னே, இதை விட உனக்கு பெட்டராக பிடிச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரு சொல்லுவான். அதுக்கு உடனே நான் எதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேனோ அதை எல்லாத்தையும் இவன் ரொம்ப கேர் பண்ணிக்கிறானே என்னன்னே புரியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சிசுக்கும் நினைக்கும். அப்போ எமக்கன் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சிசுக்குவை பார்த்துருவானா, வண்டியை நிறுத்தி அப்பா இந்த பென்சிலை இவக்கிட்ட கொடுத்துட்டு இதோட இவக்கிட்ட இருக்கிற சகவாசத்தை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா சிசுக்குவும் நம்ம ஹாருவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துருவான். அவனுக்கு அப்படியே ஹார்ட் வெடிக்கிற மாதிரி இருக்குமோ, அதை காட்ட மாட்டாங்க, ஆனால் அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னன்னு தெரில, இவனும் சிசுக்குவை லவ் பண்ணுறான் போல இருக்கு. இந்த பக்கம் நட்சுமே வந்துட்டு சிசுக்கு ஹாரு நாங்கள் போக போகிறோம், நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படிங்கும்போது ஹாரு உடனே என் பேக்கு கீழே இருக்குது நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கீழே போகும்போது எமக்கன் வந்துட்டு அந்த பென்சிலை அவன் கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாரு இது சிசுக்குவோடது அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னோடனே, சிசுக்குவோட பொருள் எல்லாம் உன்கிட்ட எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி ஹாரு கேட்பா. அது ஒன்றும் இல்லை, காலையில் லைப்ரரியில் அவளை பார்த்தேன் அதனால தான். ஆமாம் நீ அவளை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஹாரு வந்து இந்த எமக்கன் கிட்ட கேட்டோன்னே, அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஹாரு வந்துட்டு அதையே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அடுத்தே நட்சுமே வந்துட்டு வின்டர் பிரேக் வரப்போகுது சந்தோஷமாக இருக்கு அப்படின்னோடனே, உடனே உனக்கு ரெமடியல் கிளாஸ்லாம் இருக்குது நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சிசுக்கு கேட்டோன்னே, ஆமாம் அப்படின்பா. சசியான் உடனே நீ முதல்ல எப்படி தான் இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்தா அப்படின்னோடனே, அது ஒரு ட்ரிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஓ ஏதோ பண்ணி தான் உள்ளே வந்திருக்கா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகுங்க ரெண்டும். அதுக்கடுத்து நம்ம நகோயா அந்த இடத்துலயே இருக்காது, பார்த்தா ஸ்கூலுக்கு போகிறேன்னு லெட்டர் வேற எழுதி வச்சுட்டு போயிருக்கோம். இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே, அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஆரா சயோனரா.